Good morning to all. Exercise 3.1 இதில் இருந்து இப்போ தேர்ட் சம் பார்க்க போகிறோம். If alpha, beta and gamma are the roots of the cubic equation x cube plus 2x square plus 3x plus 4 equal 0. Form a cubic equation. Whose roots are இதில் வந்து மொத்தம் வந்து 3 sums இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். 2 alpha, 2 beta, 2 gamma கொடுத்துருக்காங்க. given that alpha, beta, gamma இதெல்லாம் நம்ம வந்து ரூட்ஸ் நமக்கு are the roots of x square plus 2x square plus 3x plus 4 equal 0 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து கம்பேர் பண்ண போகிறோம். எதில் கம்பேர் பண்ண போகிறோம்னாக்கா கம்பேர் வித் ax cube plus bx square plus cx plus d equal 0. ஸோ இதில் வந்து பார்த்தாக்கா இது கூட வந்து a வேல்யூ இருக்கும், இங்கே bcdன்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து a வேல்யூ வந்து 1, b வந்து 2 நம்மளுக்கு, c 3 அண்டு d வந்து 4 நம்மளுக்கு. ஓகேங்களா? இதில் வந்து நம்ம ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா அப்படின்னாக்கா மைனஸ் b பை a வேல்யூ. ஸோ அப்போது மைனஸ் b வந்து 2, a வந்து 1. ஸோ நம்ம என்ன இருப்போம், மைனஸ் 2 வரும். அப்போ வந்து ஆல்ஃபா பீட்டா காமா ஆல்ஃபா இது வந்து நமக்கு வந்து c பை a. ஸோ 3/1 நமக்கு 3 வரும் வேல்யூ. ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு மைனஸ் d பை a. ஸோ வந்து 4 பை மைனஸ் இருக்குங்க 1 மைனஸ் 4 வரும். இங்கே வந்து given the roots நம்ம வந்து இங்கே 2 alpha, 2 beta and 2 gamma கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து இப்போது இது வந்து ஆல்ஃபா பீட்டா காமா மாதிரி. ஸோ இங்கே நான் வந்து இப்போது என்ன ஆகுதுனாக்கா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம வந்து 2 நம்பர்னா இல்லை காமன் எடுத்துட்டாக்கா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ்ஸு காமா. ஸோ இங்கே 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ்ஸு காமா பார்த்தோன்னாக்கா நம்ம முன்னாடி இருக்குங்க மைனஸ் 2 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 4 வரும் வேல்யூ. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ்ஸு பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா. அதே போல் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம், 2 alpha into 2 beta or plus 2 beta into 2 gamma plus 2 gamma into 2 gamma into 2 alpha. இப்போ இதில் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோன்னா 4 alpha beta, இங்கே வந்து 4 beta gamma, இங்கே 4 gamma alpha. இதில் இப்போ நம்ம வந்து காமனாக 4 எடுத்துட்டாக்கா ஆல்ஃபா பீட்டா காமா ஆல்ஃபா வந்துடும். இப்போ 4 இன்ட்டு இப்போ இங்கே வந்து இதோடைய வேல்யூ பார்த்தோன்னா நம்ம வந்து 3 நமக்கு. ஸோ நம்ம இப்போது மல்டிப்ளை பண்ணால் 12 வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஆல்ஃபா பீட்டா காமா அதே போல் என்ன பண்ணுறீங்க
இங்கே 2 ஆல்ஃபா இன்ட்டு 2 பீட்டா இன்ட்டு 2 காமா. ஸோ இதில் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணால் 8 ஆல்ஃபா பீட்டா காமா வரும். அப்போ இங்கே 8 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா காமா. ஸோ நம்ம தான் -4. ஸோ இது நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணாக்கா -32 வரும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், இந்த வேலையெல்லாம் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணாக்கா ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணணும். therefore the equation is x power 3 plus சாரிங்க மைனஸுங்க -x ஸ்கொயர் இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவில். ஸோ நம்ம என்ன பண்ணுங்க 2 ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் 2 காமா. அப்புறம் இங்கே வந்து ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்ஃபா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் 4 ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 4 பீட்டா காமா ப்ளஸ் 4 காமா ஆல்ஃபா, அதே போல் மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமா. இது நம்ம என்ன பண்ணுறோம் மல்டிப்ளை பண்ணாக்கா 8 ஆல்ஃபா பீட்டா காமா வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து எக்ஸ் பவர் 3 நமக்கு வந்து அப்படியே இருக்குது -x ஸ்கொயர் இன்ட்டு. ஸோ இப்போ நம்ம இதோடைய வேல்யூ பார்த்தோன்னா -4 வச்சு நமக்கு. ஓகேவா? அப்புறம் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு இப்போது இதனுடைய வேல்யூ பார்த்தோன்னா என்ன சொல்லுங்கள் 12 இருந்துச்சா 12. ஸோ இங்கே இருக்கு நமக்கு இங்கே நமக்கு 12 இருக்கும். ஸோ இதோடைய வேல்யூ வந்து நமக்கு 12 நமக்கு. இப்போ 12 சரி 12 மைனஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா -8 ஆல்ஃபா பீட்டா காமா. ஸோ நமக்கு வந்து இங்கே 8 ஆல்ஃபா பீட்டா காமாவுக்கு வந்து -32 ஈக்குவல் 0. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க எக்ஸ் பவர் 3 வந்து வேல்யூ வந்து ப்ளஸ் ஆட வேல்யூ 4x ஸ்கொயர் அப்புறம் ப்ளஸ் வந்து 12x இங்கே வந்து +32 ஈக்குவல் 0. இப்போ இதிலே வந்து நெக்ஸ்ட் ஒன் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா 1 ஆல்ஃபா 1 பீட்டா 1 காமா கொடுக்கணும். இதான் வந்து ஆல்ஃபா பீட்டா காமா இது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் therefore the cubic equation is இதில் வந்து இந்த மூணுத்தையுமே வந்து வேல்யூ ஃபுல்லாக ஒன்று தரலாம். இங்கே இருக்கிற வேல்யூ இதெல்லாம் வந்து எல்லாமே சேம் வேல்யூ தான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஃபார்முலாலேருந்து நான் வந்து இப்போது எழுதுறப்பீங்க x பவர் 3 - x ஸ்கொயர் இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. ஓகேங்களா? அப்புறம் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா 1 ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா 1 பீட்டா காமா ப்ளஸ் 1 ஆல்ஃபா காமா மைனஸ் 1 ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு 0. இங்கே பார்த்தோன்னாக்கா எக்ஸ் பவர் 3 - x ஸ்கொயர். ஸோ இது நான் வந்து எல்சிஎம் எடுத்து போகிறேன் ஆல்ஃபா பீட்டா காமா. ஸோ அப்போ நம்ம முன்னாடி இங்கே பீட்டா காமா ப்ளஸ் இங்கே வந்து ஆல்ஃபா காமா இங்கே வந்து ஆல்ஃபா பீட்டா வரும். இப்போ ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு இதே போல் வந்து இங்கே என்ன பண்ணுறீங்க ஆல்ஃபா பீட்டா காமா இங்கே நான் எடுத்துட்டாக்கா எல்சிஎம் எடுத்துட்டாக்கா இங்கே முன்னாடி காமா இல்லை. ஸோ அப்போ நம்ம முன்னாடிங்க காமா வரும், இங்கே வந்து ஆல்ஃபா இங்கே வந்து பீட்டா. ஸோ அப்போ வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா -1 ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் 0. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே நான் வந்து இதனுடைய வேல்யூ இங்கோடைய வேல்யூ போட போகிறேன் நான். ஸோ எல்லாத்தையும் அதுமாதிரி வந்து ப்ளே பண்ண போகிறேன். எக்ஸ் பவர் 3 -x ஸ்கொயர் இன்ட்டு 3 - 4 அப்புறம் வந்து ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு -2 -4 மைனஸ் 1 - 4 ஈக்குவல் 0. ஸோ நம்ம வந்து இங்கே என்ன வருங்க எக்ஸ் பவர் 3 ப்ளஸ் ஆட வேல்யூ இது. ஸோ 3x² 4
மைனஸ் மைனஸ்னால் ப்ளஸ் ஆகிடும் நமக்கு. அப்போ ப்ளஸ்ஸு 2x/4 அப்புறம் ப்ளஸ் 1/4 ஈக்குவல் 0 நமக்கு. ஓகேவா? சரி, இங்கே நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன், எல்சிஎம் 4 எடுத்துகிறேன் எல்சிஎம். அப்போ இங்கே நமக்குன்னா 4x³ ப்ளஸ் 3x² ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 ஈக்குவல் 0. ஸோ இங்கே இருக்கிற டிவைட் வந்து நமக்கு ரைட்டில் வந்துட்டாக்க நமக்கு 0 இன்ட்டு எனிதிங் 0. therefore 4x³ 3x² 2x ப்ளஸ் 1 ஈக்குவல் 0. இதிலே வந்து இப்போது லாஸ்ட் ஒன் பார்க்க போகிறோம். தேர்ட் ஒன் வந்து மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அண்டு மைனஸ் காமா கொடுத்துருக்காங்க. இதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன், த கியூபிக் ஈக்குவேஷன் இங்கேருந்து நான் வந்து இப்போது எழுத போகிறேன். x⁴ மைனஸ் x² இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. நம்மளால் அது இங்கே மைனஸ் வரதால் மைனஸ் போட்டுருங்க. இப்போ ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்ஃபா. ஏன்னா எனக்கு இப்போ நம்ம வந்து மட்டில் பண்ணோன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ நம்ம ப்ளஸ் வந்ததால் நான் அப்படியே எழுதிட்டு எழுதிங்க. ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா காமா. ஏன்னா இங்கே என்ன வரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸு மைனஸ் வரும். ஸோ நமக்கு இங்கே நமக்கு ஒரு மைனஸ் வரும்ல. ஸோ அதை நமக்கு தான் ப்ளஸ் போட்டாச்சு. இந்த ப்ளஸ்ஸு ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் 0. ஸோ இப்போ பார்த்தோன்னாக்கா x⁴. ஸோ நான் வந்து இங்கே ஃபுல்லாகவே மைனஸ் என்ன பண்ணால் காமன் எடுத்துகிற வேல்யூ இப்போ ப்ளஸ் எடுப்பேங்க. x² இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ்ஸு காமா எக்ஸ் இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் 0. இப்போ என்ன பண்ணுறீங்க, இதனுடைய வேல்யூ போட போகிறீங்க. x⁴ ப்ளஸ் x² இன்ட்டு -2 ப்ளஸ்ஸு x இன்ட்டு 3 -4 ஈக்குவல் 0. ஸோ நம்ம முன்னாடி x⁴ -2x² இங்கே வந்து 3x இருக்கும் -4 ஈக்குவல் 0. Next fourth one, solve the equation. Around 3x³ minus 16x² 23x minus 6 equal 0 கொடுத்துருக்காங்க. If the product of two roots is 1 சொல்கிறாங்க. அதாவது இப்போ நம்ம வந்து ஆல்ஃபா பீட்டா காமான்றது 3 ரூட்ஸ் மொத்தம் இருக்குது. இங்கே பார்த்தினாக்கா ப்ராடக்ட் ஆஃப் 2 ரூட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து எப்படின்னாக்கா ஆல்ஃபா பீட்டாத்துலாம் இல்லை பீட்டா காமா காமா ஆல்ஃபா எதுனா தான் நம்ம. ஸோ நம்ம வந்து அதனுடைய வேல்யூ பார்த்தோன்னா நம்ம வந்து 1 சொல்கிறாங்க. given the equation is நம்ம வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அதை என்ன பண்ணுறேன், இங்கே நான் அப்படியே எடுத்து எழுதிட்டேங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் என்ன பண்ணுங்க டிவைடட் பை 3 போடுறேன். ஸோ நம்ம வந்து 3 பண்ணாக்கா முன்னாடி இங்கே x⁴ மட்டும் இங்கே நம்ம இருக்கும் -16/3x². இங்கே நம்ம வந்து 23/3x. இங்கே நம்ம வந்து 2ன்னு வரும் டிவைட் பண்ணாக்கா. ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து லெட் த ரூட்ஸ் பி, அதாவது நம்ம வந்து ஆல்ஃபா பீட்டா காமா அந்த மாதிரி நம்மகிட்ட இருந்தாக்கா என்ன வரும், லெட் த ரூட்ஸ் பி ஆல்ஃபா பீட்டா காமா. நம்ம என்ன பண்ணுவோங்க, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ்ஸு காமானா நமக்கு -b/a இல்லைங்களா. அதே போல் இப்போ வந்து பார்த்தாக்கா ஏ வந்து நமக்கு வந்து 1, பி நமக்கு இப்போ இதான் நமக்கு வேல்யூ இல்லை. ஸோ அப்போ நம்ம முன்னாடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, பி நமக்கு இங்கே ஒரு மைனஸ், அப்போ ப்ளஸ் ஆகிடும் வேல்யூ பை ஏன்றது 1 இன்னொரு நமக்கு. ஸோ நமக்கு
இது வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ்ஸு காமா வேல்யூ இருக்குது. அடுத்து வந்து ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா காமா ஆல்ஃபா, இது நம்ம என்ன வரும் C/A. ஸோ இப்போ வந்து சி வந்து இங்கே இருக்கு நமக்கு. அப்போ 23/3 A வந்து 1. அப்போ நம்ம வந்து இங்கே 23/3 வந்து ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ்ஸு பீட்டா காமா காமா ஆல்ஃபா வேல்யூ. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஆல்ஃபா பீட்டா காமா, இது வந்து -D/A நமக்கு. ஸோ அப்போ -D -2, அப்போ நம்ம 2/1 வரும். அப்போ 2 வரும் வேல்யூ. ஓகேவா. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கக்கா, நமக்கு வந்து the product of two roots is 1 சொல்லும்போது, ஸோ இங்கே நான் என்னக்கா given that நான் இங்கே வந்து ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 1 எடுத்துக்கிறேன். இதுலேருந்து நமக்கு வந்து ஆல்ஃபா ஒன்றா 1/பீட்டா வரும். பீட்டா வேணுனாக்கா 1/α, அதாவது பரப்போம் பீட்டா நமக்கு வந்து வேணும்னாக்கா 1/α வந்துடும். இதில் சப்போஸ் ஆல்ஃபா வேணும்னாக்கா 1/பீட்டா வரும் வேல்யூ. எதனா தரலாம் நம்ம. ஓகேங்களா. இதில் இப்போ வந்து என்னக்கா, நான் வந்து இப்போது இங்கே ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு 2 இருக்குது. இங்கே 2னுது. இப்போ இங்கே வந்து ஆல்ஃபா பீட்டா வேல்யூ 1 காமா என்ன வரும், ஓகே காமா ஈக்குவல் 2 வந்து சொல்லணும். இப்போ நம்ம வந்து காமா வந்துச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்கணும், இப்போது ஆல்ஃபா பீட்டா பார்க்கணும். ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேங்க, பீட்டா எடுத்து வச்சுக்கேன். இப்போ நான் பீட்டா ஈக்குவல் டு 1/α, இங்கே நமக்கு காமா ஈக்குவல் டு 2 நமக்கு. இது எடுத்து நான் என்ன பண்ணுறேன், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ்ஸு காமா இருக்குல்ல, இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ்ஸு காமா ஈக்குவல் டு நமக்கு வந்து 16/3 வச்சு நமக்கு. ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன், இந்த வேல்யூ நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். இங்கே இப்போ நம்ம வந்து ஆல்ஃபா ப்ளஸ் 1/α ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 16/3. இது நான் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் 1/α வந்து அப்படியே வச்சுட்டு இந்த 2 என்ன பண்ணுறேன், ரைட்டில் போனாக்கா நம்ம வந்து மைனஸ் வரும். ஸோ இங்கே நான் வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன். இங்கே வந்து -6/3 நமக்கு. ஸோ இப்போ நம்ம இதில் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 1/α ஈக்குவல் 10/3 வந்துச்சு. இங்கே நம்ம வந்து இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணாக்கா என்ன வரப்போ 3α ஸ்கொயர் ப்ளஸ் 3 வரும். இதில் இங்கே வந்து ப்ளஸ், அது ஈக்குவல் டு 10α. 10α. இப்போது என்ன பண்ணுறேன், உள்ளே வந்தாக்கா நமக்கு வந்து மைனஸ் ஆகிடும். ப்ளஸ் 3 ஈக்குவல் 0. ஸோ இப்போ வந்து ஐ ஃபேக்டர் பண்ணும்போது 9, இது 9 நம்ம என்ன வரணும், இங்கே -10 வரணும். அப்போ என்னன்னாக்கா இதில் நம்ம வந்து -1 -9 பண்ணாக்கா மல்டிப்ளை பண்ணால் நம்ம என்ன வரும், +9 வந்துடும். ஆட் பண்ணால் -10 வந்துடும். ஸோ இப்போ நான் வந்து இங்கே 3α ஸ்கொயர் -α மைனஸு 9α ப்ளஸ் 3 ஈக்குவல் 0 ஏதாச்சுங்க. இது வந்து வந்து காமனாக வந்து ஆல்ஃபா எடுத்துட்டாக்கா 3α - 1. இங்கே வந்து மைனஸ் வந்து இங்கே 3 எடுத்துட்டாக்கா 3α - 1 ஈக்குவல் 0. 0 வந்து காமன் வேல்யூ. அப்புறம் வந்து 3α - 1, இங்கே α - 3 ஈக்குவல் 0. அப்போ 3α - 1 ஈக்குவல் 0 1, α - 3 ஈக்குவல் 0. ஸோ நமக்கு வந்து 1 ஆல்ஃபா ஈக்குவல் டு 1/3. இங்கே ஆல்ஃபா ஈக்குவல் உங்களுக்கு 3 வந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறப்போ பீட்டா ஈக்குவல் டு 1/α தரணும்போ, அதை நான் என்ன பண்ணுறேங்க, ஆல்ஃபாவுக்கு நம்ம வந்து 1/3 போட்டாக்கா அது 1/α எடுத்து போடாச்சு. அப்போது பீட்டா வந்துச்சு. therefore the roots are alpha, beta and gamma. ஸோ இதுதான் நமக்கு வந்து ரூட்ஸு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மெத்தடில் இல்லாமல் ஆர், இது வந்து இங்கே பென் காமா ஈக்குவல் 2 வந்துச்சுல, இது நான் வந்து யூஸிங் பை சிந்தட்டிக் டிவிஷன் நான் இப்போது
யூஸ் பண்ணாக்கா நம்ம என்ன வரும் இங்கே 3 மைனஸ் 16 அந்த 23 மைனஸ் 6 நமக்கு. ஸோ நமக்கு ரூட்ஸ் இப்போ வந்து 2 நமக்கு. அப்போது 0 இன்னொரு 3 வருமா இங்கே மல்டிப்ளை 6 வந்துச்சு. ஸோ இப்போ மைனஸ் 10 மைனஸ் 20 நமக்கு இங்கே மைனஸ் 3 வரும். ஸோ நம்ம வந்து மைனஸ் 3 போது இல்லை நமக்கு ப்ளஸ் ஆகிடுங்க. ஸோ இப்போ 6 0 வச்சு வேல்யூ அகைன் இப்போ நான் வந்து இப்போ இது வந்து 3ல் பண்ணும்போது 0. ஸோ இப்போ 3 போது 9 நமக்கு மைனஸ் 1 மைனஸ் 3. ஸோ நம்ம வச்சுக்கோங்க 0 ஆயிடுச்சு. therefore the factors are x minus 2. இது வந்து x minus 2 x minus 3 இங்கே போடுறேன். x minus 2 x minus 3 அண்டு இங்கே நம்ம வந்து ஒரு 3x minus 1 நமக்கு இருக்குது ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னாக்கா x minus 2 ஈக்குவல் 0 x ஈக்குவல் 2 வந்துச்சா. x minus 3 ஈக்குவல் டு 0 x ஈக்குவல் டு 3. இதில் நமக்கு வந்து என்ன வரும் 1/3 வரும். therefore the roots are நம்ம என்ன வரும் இதுலேருந்து இப்போ 2 3 இங்கே வந்து 1/3 எல்லாம் ஒன்று தான் ஓகேங்களா.